வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு யூடியூப் லாங் வீடியோவில் எல்லாரும் பார்க்குறோம். எல்லாரும் பார்க்குறோன்னா யாரும் பார்க்குறா? ஏதோ என் ஃபாலோவர்ஸ் 100 பேர் பார்க்குறாங்க, அதுக்கு போய் எல்லாரும் பார்க்குறோன்னு இன்னமும் 100 பேர் பார்க்குற மாதிரி நானாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப் லாங் வீடியோ போடுறேன். என்ன டாபிக் அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் கடவுளாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் டாபிக். இதுக்குமே கண்டென்ட் என் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்தா கறந்துருக்கேன். ஸோ அவங்க நிறைய அமைச்சிருக்கிறாங்க. அவங்க கடவுளா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறத அவங்க அமைச்சிருக்க மெசேஜை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கடவுளா இருந்தா என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பிஜிஎம்லாம் போட்டு மாசா டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னென்ன அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. Change every person in the world to good humans with moral values and rational thinkers. ஸோ எவ்ரி ஹியூமன்ஸையுமே ஒரு நல்ல சிந்தனை இருக்கிற ஒரு ஆளா, ஒரு நல்ல ஹியூமனா மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எஸ், ரொம்ப நல்ல விஷயம்தான். நல்ல விஷயங்களை பற்றி யோசிச்சு நல்ல சிந்தனைகள் இருந்தாலே போதும், நாடெல்லாம் முன்னேறி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஆனால் இதில் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப இதாக யோசிக்கிறானுங்க. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த கொலை பண்றவங்க இதெல்லாம் அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு அதை பண்றாங்க அப்படிங்கறது கூட இதுவாக மாட்டேங்குது. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு பயமா இருக்கும். என்னடா இப்படிலாம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி இதா இருக்கும். எப்படி இப்படி யோசிக்க தோணுது? ஒரு வீடியோ பாக்குறப்பே நமக்கு அவ்வளவு இதா இருக்கு. அந்த பயம், அந்த நடுக்கம் தெரியுது. நேர்ல பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அதை பண்ணவங்களுக்கு அந்த பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் தோணும். அந்த மாதிரி யோசனையெல்லாம் இல்லாம நல்லதை பத்தி மட்டும் யோசிக்கிற மனிதர்களா உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல விஷயம். காட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் இங்க அதிகம். பட் காடை வச்சு இங்க செய்யற வேலையை பார்த்தா காடே ஓடிடுவாரு. நான் கேட்டது, நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஏதோ என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை அபாரமா இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அபாரமா இருக்கிறவங்க தான் இங்க நிறைய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இங்க இப்ப இந்த வீடியோல பேச வேணாம். நான் உங்கள்கிட்ட நீங்க கடவுளா இருந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு கடவுளா இருக்கிறவே விருப்பம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிறேன். அவர் ஏன் எக்ஸிட் ஆகாம இருக்காருன்னு தெரிஞ்சுப்பேன். அதாவது ஏன் எல்லாருக்கும் தெரியாம இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாராம். நல்ல விஷயம்தான். ஏன்னா என்ன சொல்றது, இப்போ ஒரு போனுன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த போன் உருவாகணும்னா கூட எல்லா பார்ட்ஸையும் அதுக்குள்ள வச்சு யாரோ ஒருத்தர் அதை செய்யணும். ஓகேவா? அப்பதான் ஒரு போன் எல்லா பொருளுமே உருவாகும். அப்படி இருக்கும்போது மனிதர்கள் இப்படி ஒரு உருவத்துல இப்படி உருவாகிருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது, ஸோ ஏதோ ஒன்று உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கணும்ல. அது கடவுளா இருக்கலாம், இல்ல வேற சயின்டிபிக் ரீசன்ஸா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட்லாம் என்ன ரீசன் கண்டுபிடிச்சிட்டாங்க. சில பேர் ஒரு பவர் அந்த மாதிரி சொல்றாங்க. பட் அந்த பவர் கடவுளா அப்படின்னு சொல்லி இங்க பெருசா யாருக்கும் தெரியல. நிறைய பேர் அந்த பவர் கடவுள் தான் அப்படின்னு சொல்லியும் நம்புறாங்க. அப்படி ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் ஏன் யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு அப்படின்னும் இந்த மாதிரி சந்தேகம் இருக்கு. இதுக்கும் கடவுள் நம்புறவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. கடவுள் மனித ரூபத்துலதான் வருவாரு அப்படின்னு சொல்லி பிரசன்ஸை எல்லாருக்கும் தெரிய வச்சு காட் ரியல்னு நம்ப வச்சு டிக்டேட்டர் மாதிரி எல்லாரும் காட வெறுக்க ஓவர் த்ரோ பண்ண வைப்பேன். அதெல்லாம் ஓகே தான், நீங்க தான் காட். ஸோ நீங்க மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாமே, தீமைகளே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கலாமே, பசியே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு உங்களை நீங்களே வெறுக்க வைக்கிற வேலைய எதுக்கு பார்க்கணும்? வித்தியாசமான தாட்டா இருக்கு. அவனுங்களே சுயமா சிந்திச்சு முன்னேறட்டும், அதுக்கு இதான் வழி அப்படின்னு சொல்லி இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னமோ. வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை போடுங்க. டிவிகே காரங்களுக்கு எங்க போனாலும் டிவிகே காரங்களுக்கு அறிவை கொடுங்க.
அவங்க இந்த உலகத்துல இருக்க எல்லா ஹியூமன்ஸுக்கும் அறிவு கொடுப்பேன் அப்படின்னு கூட சொல்லல. டிவிக்காரங்களுக்கு அறிவு கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அவளுக்கு தான் அறிவு எல்லாம் சுத்திட்டாலேராங்க மதுமட்டியா. நான் சொல்லலடா, அவங்க சொல்றாங்க. என்னைய போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அப்புறம் அபியூஸ் பண்ணாத மாதிரி ஹியூமன்ஸ் மைண்டை மாத்திடுவேன். என்விரான்மெண்ட் சேஃப், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் குட், நோ ஹங்கர். எஸ், இதுதான் வந்துட்டு நல்ல ஒரு பதில். எந்த ஒரு ஹராஸ்மெண்ட் எதுவும் நடக்காம, யாரும் யாரையும் தொல்லை பண்ணாம, ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்ல பசிங்கிற ஒண்ணு இல்லாத மாதிரி ஒரு உலகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு உலகம் வந்துட்டு சிரிப்பும் சந்தோஷமா இருக்கும். நல்லா ஜாலியா அப்படியே சிரிப்பு சந்தோஷம் ரெண்டு ஒண்ணு வேணும். நான் ஏன் ரெண்டு சொன்னேன்? இல்லையா, ரெண்டுத்துக்கும் வேற வேற மீனிங் இருக்கா? சரி, ஓகே. சிரிப்பு சந்தோஷத்தோட எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உலகம் உருவாக்குவாராங்க. ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து என்னது? டிஜிட்டல் டோர் டூ டோர் விவோ அடுத்து போற சுரம். யோ, யாரையா நீங்க அனுப்பி இருக்கிறது? யாரு? வாய்ஸ் ஆஃப் P69. என்னங்க இது? என்னங்க இது? உங்களுக்கு புரியுதா? அவர் என்ன அமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கடவுளா இருக்கிறனாலதான் இப்படி இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாரு. இப்ப நம்ம அதை போய் டீகோட் பண்ணும் போல. நார்மலா இங்கிலீஷ்ல அமைச்சாலே எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஏன் நீங்க கிவிங் சென்ஸ் டு எவ்ரி ஹியூமன் பாசிபிள், அதாவது நல்ல ஒரு யோசிக்கிற சென்ஸ் இருக்கிற, நல்ல ஒரு சென்ஸ் இருக்கிற மனிதர்களா எல்லா மனிதர்களையும் உருவாக்குவேன் முடிஞ்ச வரையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது ஸோ தே எவால்வ் தெம்செல்ஃப் பெட்டர். அந்த விஷயத்தினால, நல்ல ஒரு சென்ஸ் இருக்கிறனால மனிதர்கள் இந்த விஷயத்தினால நல்லா எவால்வ் ஆவாங்க, எவால்வ் ஆகி முன்னாடி போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எஸ், ரொம்ப நல்ல விஷயம்தான். அடுத்து, எராடிகேட் த ஃபியர் ஆஃப் காட். இன்ன வரையும் நம்ம பயபக்தியோட இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை வச்சுதான் நம்ம அப்பா அம்மாவர்கிட்ட தான் இருக்கட்டும், சின்ன வயசுல கண்ணை குத்திடுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு கடவுள் மேல ஒரு ஃபியரை நமக்கு இருக்க வச்சுட்டே வந்திருக்காங்க. நீ நம்பலைன்னா இந்த மாதிரி உனக்கு நடக்கும், நீ நல்லா இருக்கவே மாட்ட. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த பயமும் மக்கள் இடையில போகணும். அதான் கரெக்ட். நல்ல ஒரு சிந்தனை பிரதர், நல்ல ஒரு பதில். பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற எங்க அப்பாவோட மைண்ட்ல ஈக்குவாலிட்டிய சீடு பண்ணுவேன். அண்ட் அவர் சொல்ற பொண்ணா அவரை ஒரு நாள் இருக்க வைப்பேன். நல்ல ஒரு விஷயம்தான். ஆக்சுவலி என்னன்னா, இவங்க சொல்ற இதுல இருக்கிற விஷயம் எனக்கு புரியுது. ஏன்னா இந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணாலாம் இருப்பாங்கல்ல, பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னா ஓகே. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறது கிடையாது. அப்படி இல்லாம இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் மறுபடியும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இது பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான் அப்படின்னா அவங்க கிட்ட இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து இப்படியே வளர்ந்துட்டனால சில நேரம் ஆர்கியூலாம் பண்ண முடியாது. இதெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி வெளியே போய் எவ்வளவு படிச்சு இது பண்ணாலும் அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப இவங்களும் சொல்றாங்க. தென் இந்த மாதிரி அவரை ஒரு நாள் பொண்ணா இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது ஒரு குட் திங். ஏன்னா ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது யாராலையுமே 100% முடியாது. அவங்க இடத்துல நான் இருந்து யோசிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் இவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து பார்த்தாதான் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரியும். ஃபர்ஸ்ட் லைனே சொல்லியிருந்தாங்கல்ல, பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற எங்க அப்பாவோட மைண்ட் செட்டை ஈக்குவாலிட்டி சீட் பண்ணுவேன். அது இவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஹோல் சொசைட்டியே இதாகும். அது எங்க இருந்து அந்த ரூட் காஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கடவுளுங்கிற இடத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கடவுள்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த மாதிரி பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா இல்லாம போயிடும். கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன், ஜெண்டர், ரீஜியம், ரேசிசம், ரிச் அண்ட் புவர்னு இருக்கிற எல்லா டிஸ்கிரிமினேஷனை எரேஸ் பண்ணுவேன். ரிட்டன் ஆகாத மாதிரி ஹியூமனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு காடை தான் நானும் எதிர்பார்க்கிறேன். இருந்தா நல்லா இருக்கும். ஆனா ஒரு இல்லை, நான் காடு இருந்தாலுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்.
ஏன்னா அவ்வளோ வந்துட்டு டெய்லியும் நம்மளும் பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ அதனால வந்து நீ கடவுள்னு ஒருத்தன் இருந்துட்டே போ, ஆனால் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு நான் வந்துட்டேன். இருந்தா இந்த இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இல்லாம பண்ணிட்டு ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு உலகத்தை வந்து உருவாக்குனா நல்லா இருக்கும். இவர் சொல்லி இருக்க விஷயங்கள்னாலதான் உலகம் அழைச்சிக்கிட்டே இருக்கு. 2 lives for a soul with knowledge of previous one and make karma real. நிறைய பேர் இதை வந்துட்டு உண்மையாலுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரண்ட்ல ஒரு எங்கேயாவது ஒரு சின்ன குழந்தை வந்து ரேப் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த சொல்றான், போன ப்ரீவியஸ் பர்த்ல வந்துட்டு யாரையாச்சும் வந்துட்டு அப்படி பண்ணியிருப்பாங்க, அதனாலதான் இந்த பர்த்ல வந்துட்டு அந்த குழந்தைக்கு அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணி வந்து பேசுறாங்க கர்மா அப்படிங்கிற பேர்ல. ஸோ அது வந்து அன்அக்செப்டபிளா தான் எனக்கு வந்து தோணுது, கோவம் வருது. இப்ப இவர் சொல்லியிருக்க போதிலும் லைட்டா அதுக்கு அது மாதிரிதான் வந்து இருக்கு. ஏன்னா அப்படி ஒண்ணு உண்மையாலுமே இருக்கு, இப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி மனுஷங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க வந்து எல்லாத்தையும் இப்படி ஜஸ்டிஃபை பண்ணி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லா ஹியூமன்ஸோட வேல்யூவை அவங்களுக்கு புரிய வைப்பேன். அண்ட் ஐ வில் டீச் தம் டு கண்ட்ரோல் தேர் எமோஷன்ஸ். அவனவன் மாறினா எல்லாம் மாறும். நம்ம மாறணும் அப்படின்னாலே வந்துட்டு மாற்றம் வந்து தானா வந்துடும். இப்படி ஒவ்வொரு தனி மனுஷனும் வந்துட்டு மாறினானா கண்டிப்பா வந்துட்டு ஒரு சொசைட்டி ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகும், நல்ல விஷயங்கள் வந்து உருவாகும், நல்லது நிறைய இடத்துல நடக்கும். ஸோ ஒரு அழகான ஒரு உலகமா இருக்கும். இப்ப இருக்கிற உலகம் அழகா இருக்கா அப்படின்னு கேட்டா make people realize they don't need me, God, to solve their problems, inserting a person leadership chip in everyone's brain. இந்த புரிதல் வந்து இங்க நிறைய பேருக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடவுளுங்கிறவர் வரமாட்டாரு, நீ தான் உழைச்சு உன் வாழ்க்கையை வந்து முன்னேற்றிக்கணும். வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தா மட்டும் முன்னேற முடியாது, அறிவால உழைக்கணும், அப்பதான் வந்துட்டு உன்னால முன்னேற முடியும் அப்படிங்கிற இது வந்துட்டு இங்க எல்லாருக்கும் வந்து புரியணும். வீட்டுல வந்து இந்த மூலையில இது இருக்கா அதை எடுத்து இந்த மூளைக்கு மாத்து, இந்த மூலையில மரம் இருக்கா அதை வெட்டு, இந்த குதிரை போட்டோ வாங்கி இங்க மாட்டு, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க சம்பந்தமே இல்லாம. ஆனா ஏதாவது ஒண்ணு லைஃப்ல முன்னேறதுக்கு யோசிச்சு கரெக்டா பண்ண வேண்டியதை பண்ண மாட்டாங்க. ஒன் டே காடா இருந்தா யார் யார் மைண்ட்ல நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணிடுவாங்களாம். ஃப்ரெண்டுன்னு நம்பி ஏமாறாம இருக்கலாம். ரொம்ப அடிவாங்கி இருக்கீங்க போல. உலகத்துல நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. நமக்குலாம் இன்னும் வயசு இருக்கு, எவ்வளவோ வயசு இருக்கு, அப்படி இன்னும் வயசாயிடல. ஸோ நிறைய நல்ல பர்சன்ஸ் வந்து இன்னும் லைஃப்குள்ள வந்துட்டு வருவாங்க. இந்த ஒரு வாட்டி நடந்துருச்சு, 2 வாட்டி நடந்துருச்சு, பரவாயில்ல. ரொம்ப விவரமா இருந்து என்ன பண்ண போறோம், ஏமாந்துட்டு தான் போவோமே. அவங்க ஏமாத்திட்டு போறாங்க, என்ன கிடைச்சிட போகுது, அதுட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். நமக்கு ஒரு ஓரத்துல வந்து கஷ்டமா தான் இருக்கும், பட் சில் நிறைய இருக்கு லைஃப்ல பார்க்க வேண்டியது. நிறைய பர்சன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, நிறைய பேர் வந்து நம்ம நினைக்காத அளவுக்கு நம்மள்கிட்ட எல்லாம் அன்பை காட்டுறவங்களா இருப்பாங்க. ஸோ 1-2 பேர் ஏமாத்துறத பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரோட மெசேஜையும் படிச்சாச்சு. தென் நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் சொல்றேன், யார்கிட்டயும் வந்து சொல்லிடாதீங்க, நான் தான் கடவுள். விண்வெளி நாயகனே